இந்த வீடியோ ஒரு கதை அல்ல. இது உங்களுக்குள் இருக்கும் அமைதியை தேடும் ஒரு பயணம். நீங்கள் பல பேருடன் இருந்தும் தனியாக உணர்ந்த நாட்கள் இருக்கலாம். பேச மனசு இருந்தும் கேட்க யாரும் இல்லாத இரவுகள் இருக்கலாம். இன்றைய இந்த 2 மணி நேர பயணத்தில் ஒரு மனிதனும் ஒரு கடலும் எப்படி ஒருவரை ஒருவர் மாற்றுகிறார்கள் என்பதை பார்க்கப் போகிறோம். கண்களை மூடுங்கள், மூச்சை ஆழமாக இழுத்து விடுங்கள். இந்த கதையை கேட்க அல்ல, உணர தயாராகுங்கள். கடல் எப்போதும் அங்கேதான் இருந்தது. மனிதன் பிறப்பதற்கு முன்பும் அவன் பெயர் மறக்கப்பட்ட பிறகும். ஆனால் அந்த கடலை உணர்வது எல்லோருக்கும் கிடைக்கும் வரமல்ல. ஆதவன் அந்த வரத்தை தேடி வந்தவன். நகரத்தின் சத்தம், மனிதர்களின் முகமூடி, தோல்விகளின் சுமை எல்லாவற்றையும் தூக்கி கொண்டு ஒரு இரவு அவன் கடற்கரைக்கு வந்தான். பேச யாரும் இல்லை. ஆனால் பேசாமல் கேட்க ஒரு சக்தி அவனுக்கு முன் விரிந்திருந்தது. அந்த முதல் இரவில் அவன் எதையும் கேட்கவில்லை, எதையும் சொல்லவில்லை. அலைகளின் சத்தம் மட்டும் கேட்டது. அந்த சத்தம் அவன் உள்ளே இருந்த குழப்பத்தை மெதுவாக தளர்த்தியது. மனிதர்கள் பேசும்போது தீர்ப்பு இருக்கும், கடல் கேட்கும்போது தீர்ப்பு இல்லை. அந்த மௌனம் அவனை பாதுகாப்பாக உணர வைத்தது. அவன் மனம் மெதுவாக திறக்க ஆரம்பித்தது. அடுத்த நாளில் அவன் பேச ஆரம்பித்தான். வாழ்க்கை ஏன் இப்படி அவனை மட்டும் சோதிக்கிறது என்று கேட்டான். உழைத்தும் கிடைக்காத வெற்றி, நம்பியும் உடைந்த உறவுகள், நல்லவனாக இருந்ததற்கான தண்டனை, எல்லாவற்றையும் கடலிடம் சொன்னான். கடல் பதில் சொல்லவில்லை. ஆனால் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு அலை வந்து உடைந்தது. அது பதில் இல்லாத பதிலாக இருந்தது. நாட்கள் சென்றன. ஆதவன் கடற்கரைக்கு வருவது பழக்கமாக மாறியது. சில நாட்கள் அமைதியாக உட்கார்ந்திருப்பான். சில நாட்கள் குழந்தை போல அழுவான். அவன் கண்ணீரை கடல் தன் உப்பில் கலந்து கொண்டது. அப்போது அவன் உணர்ந்தான், உலகத்தில் எல்லா கண்ணீருக்கும் சாட்சியாகும் ஒரே இடம் இதுதான். ஒரு நாள் அவன் மணலில் எழுதினான், எனக்கு போதும். அலை வந்தது. அந்த வார்த்தைகள் அழிந்தன. அவன் புரிந்து கொண்டான், வாழ்க்கையில் நிலைத்தது எதுவும் இல்லை, வலி கூட. கடல் அவனுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் அது. உடைதல் முடிவு அல்ல, அது மாற்றத்தின் தொடக்கம். அவனுக்கு அம்மா நினைவுக்கு வந்தாள். சிறு வயதில் அவனை கடற்கரைக்கு அழைத்து வந்து, கடல் கத்தாது, ஆனா எல்லாத்தையும் ஜெயிக்கும் என்று சொன்ன வார்த்தைகள். அப்பொழுது புரியாத அந்த வார்த்தைகள் இப்போது அவன் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தன. பொறுமை, ஆழம், தொடர்ச்சி, இதுதான் கடலின் சக்தி. ஒரு இரவு அவன் முழுமையாக உடைந்தான். வாழ்க்கையை விட்டுவிடலாம் என்ற எண்ணம் வந்தது. கடலுக்குள் நடக்க ஆரம்பித்தான். அலை அவனை தள்ளியது. இன்னொரு அலை அவனை மீண்டும் கரைக்கு கொண்டு வந்தது. அந்த தருணத்தில் அவன் உணர்ந்தான், கடல் அழிக்கவும் செய்யும், காப்பாற்றவும் செய்யும். வாழ்க்கையும் அப்படித்தான். அந்த நாளுக்கு பிறகு அவன் மாற ஆரம்பித்தான். கேள்விகள் குறைந்தன, புரிதல் அதிகமானது. கடல் பேசாததை அவன் கேட்க கற்றுக்கொண்டான். ஒவ்வொரு அலையும் ஒரு நினைவாக, ஒரு பாடமாக அவனுக்குள் சேர்ந்தது. அவன் வாழ்க்கையை மீண்டும் தொடங்கினான். பயமில்லாமல், அவசரமில்லாமல். மனிதர்களிடம் திரும்பிய போது அவன் வேறொரு மனிதன். அதிகம் பேசாதவன், கவனமாக கேட்பவன். யாராவது உடைந்திருந்தால் அவன் அருகில் அமைதியாக உட்கார்ந்திருப்பான். தீர்வு சொல்லாமல் தைரியம் கொடுப்பான். அவன் கடலிடம் கற்றதை மனிதர்களிடம் பகிர்ந்தான். ஒரு நாள் அவன் கடலிடம் விடை பெற்றான். நான் மீண்டும் வருவேன் என்றான். கடல் ஒரு பெரிய அலை அனுப்பியது. அது ஒரு வார்த்தை போல இருந்தது. ஆதவன் நடந்து போனான். ஆனால் கடல் அவனுக்குள் இருந்தது. இந்த கதை ஆதவன் பற்றி மட்டுமல்ல, கடலருகே ஒரு நாள் தனியாக உட்கார்ந்த எல்லா மனிதர்களையும் பற்றியது. பேச முடியாத நேரத்தில், உலகம் புரியாத போது இயற்கை மட்டும் புரியும். கடல் பேசாது. ஆனால் ஒருமுறை அதை உணர்ந்து விட்டால் மனிதன் இனி ஒருபோதும் தனியா இருக்க மாட்டான். இப்போ இந்த கதை முடிஞ்சிருக்கலாம். ஆனால் உங்கள் உள்ளே அது இன்னும் பேசிக்கொண்டுதான் இருக்கும். கடல் எப்போதும் பேசாது. ஆனால் நீங்கள் உடைந்திருக்கும் போது அமைதியாக அருகில் இருக்கும். இன்றிலிருந்து நீங்கள் கடலை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அது ஒரு இடமா, இல்ல ஒரு நண்பனா, நீங்களே முடிவு செய்யுங்கள். இந்த கதை உங்கள் மனசுக்கு கொஞ்சம் அமைதி கொடுத்திருந்தால், இந்த அமைதியை இன்னொருவருக்கும் பகிருங்கள். நாம் மீண்டும் சந்திப்போம். அதே கடல் அருகே, அதே அமைதியில். நன்றி.